போல் தேவனில்லை, உம்மை அல்லாமல் மீட்பரில்லை. பரிசுத்த நீரே, மகத்துவ நீரே, ஜீவிக்கும் தேவன் நீரே. பரிசுத்த நீரே, மகத்துவ நீரே, ஜீவிக்கும் தேவன் நீரே. எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் இந்த பூமியில் பாக்கியவான்கள். எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் இந்த பூமியில் பாக்கியவான்கள். இன்று தியானத்துக்காக 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாய் இருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாய் இருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? இந்த வசனத்திலிருந்து நாம தியானிக்க போறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல கொரிந்து சபையை பார்த்து 3 கேள்விகளை கேட்கிறார். உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? இரண்டாவது சொல்லுகிறார், உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது எது? மூன்றாவது கொஸ்டின் என்னவென்று சொன்னால், நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? இந்த லாஸ்ட் கொஸ்டின்ஸில் சில மூலப்பதத்தில் உள்ள சின்ன மாற்றங்கள் இருக்கு, நான் பின்னால் வாசிக்கிறேன், சொல்லுகிறேன். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 3 கேள்விகளை எழுப்பி அவர்கள் சிந்தனையில் மாற்றத்தையும் ஒரு புத்தி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கையும் உருவாக்கும்படியே இந்த கேள்வியை அவர்கள் மத்தியில் வைக்கிறார். பொதுவாக கேள்வியை கேட்டு திணறடிக்க வைப்பதற்காக அல்ல, கேள்வியை கேட்டு குழப்புவதற்காக அல்ல. இந்த கேள்வியின் மூலம் அவர்கள் மனதிலே மாற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை எழுப்புவதற்காகவே இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. உங்களை விசேஷித்தவர்களாக்குவது யார்? அப்பல்லோவா, பவுலா, அல்லது உங்களை நீங்களாகவே எல்லாரை விட விசேஷித்தவர்களாக்க முடியுமா என்று கேள்வியை கேட்டு நீங்களே பதிலளிக்க வேண்டும் என்ற கருத்திலே இந்த 3 கேள்வியை அவர்களுக்கு எழுப்புகிறார். உங்களை விசேஷித்தவர்கள் ஆக்குகிறார், அதாவது who make you to differ from another. என்னோட டிரான்ஸ்லேஷன் விதமாய் சொல்லுகிறது, who make you prominent from others. உன்னை மற்றவர்களை விட விசேஷித்தவனாய் மாற்றுவது யார்? இது யார் சொல்லுங்க? இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன? நம்ம எல்லாரும் ஸ்தோத்திர பொதுவாக கர்த்தருக்கு இந்த நம்ம மேன்மையாக மாற்றுவதில் முதலாவது நம்முடைய பெற்றோர்கள் என்று எடுத்துக்கொண்டால் பைபிள் ஒரு வசனம் உண்டு, பிள்ளைகளின் மேன்மை பிதாக்களே. பிள்ளைகளின் பிதாக்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல் பாஸ்டர்ஸ், ஸ்தோத்திரம், உங்களுடைய செல்ஃப் அட்டென்ஷன், இப்படி பல, இதெல்லாம் உங்கள் வளர்ச்சிக்கு, உங்கள் முன்னேற்றத்துக்கு ஒரு பேஸாக உறுதுணையாக இருக்கிறவைகள். ஆனால் உங்களை முற்றிலும் மற்றவர்களை விட சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக மாற்றுவது தேவன் என்று நன்றாக தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக முதலாவது பெற்றோர்களை எடுத்துக்கொண்டால் அவர் வசனம் வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் தெரிந்த வசனம் தான். 22ஆம் வசனம் சொல்லுகிறது, the glory of children are their parents. பிள்ளைகளின் மேன்மை. இது உண்மை. ஆனால் 100% உண்மை என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது.
பிள்ளைகளின் மேன்மையும் வளர்ச்சியும் பிள்ளைகளை உருவாக்குவதும் பெற்றோர்கள் தான். பெற்றோர்களிடத்தில் தான் தேவன் பிள்ளைகளை ஒப்படைக்கிறார். ஆனால் பிள்ளைகளை ஒரு பெற்றோர்கள் ஒரு சிறந்த நிலையில் முற்றிலும் உருவாக்கிவிட முடியுமான்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தான் பெற்றோர்களால் பிள்ளைகளை உருவாக்க முடியும். குட் பேரண்ட்ஸ் ஹேவ் பேட் சில்ட்ரன், disobedient children in the Bible, also in the world. வேதாகமத்திலேயும் நல்ல பெற்றோர்கள் பேட் சில்ட்ரனை உருவாக்கி இருக்கிறார்கள். உலகத்திலே பார்க்கிறார், இன்னாருடைய பிள்ளையா, அப்பா எப்படியாச்சு எவ்வளவு சிறந்தவராக இருந்தார், அவருக்கு பிறந்த நீயா இப்படி இருக்கிறாய். பெற்றோர்கள் நல்லவர்கள் தான், பெற்றோர்கள் கனத்துக்குரியவர்களாக இருந்தார்கள். ஆனால் பிள்ளைகள் திருடர்களாகவும் இருக்கிறார்கள். நல்ல விசுவாசி தான், அவருடைய பிள்ளைகள் என்று பார்க்கும்போது ஒரு இடத்துல பார்க்கும்போது தகப்பனார் சர்ச்சுக்கு வருவார், பிள்ளைகள் மாற விட்டு எங்கே போய் இருப்பார்கள். ஸோ அதை யாருடைய தவறு? அந்த பிள்ளையை வளர்த்தாங்க, போஷித்தாங்க, எல்லாம் செய்தாங்க. ஆனா பிள்ளை ஸ்தோத்திரம் தேவன் விரும்புகிற பாதையில் இல்லை. சாமுவேல் ஏலிய பாருங்க, தேவர் prophets, தேவர் priests, but the children அவர்களை போல் இருக்கவில்லை. Sometimes our more attention, concern, love on our children make them disobedient. நம்ம பிள்ளைகளை நேசித்து அவர்களுக்காக எவ்வளோ நம்ம செய்யக்கூடிய சில காரியங்கள் கூட சில வேளையில் பிள்ளைகளை அது டிஸ்ஒபீடியன்டாகவும் சரியான நிலையில் என்ன செய்யல சொல்லுங்க, உருவாக்குவதில்லை. அவர் லவ் அண்ட் டிசிப்ளின் ஆல்சோ cannot make them best. நம்ம எவ்வளோ சிரிச்சித்து பார்க்கிறோம், நேசித்து பார்க்கிறோம், அது கூட சில உள்ள பிள்ளைகளை உருவாக்குவது இல்லை. A parents take some percentage in the preeminence of the children. ஒரு பிள்ளைகளுடைய மேன்மையில் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தான் அவர்கள் பங்கு பெறுகிறார்கள். சில குடும்பங்களை நாம் எடுத்துக்கிட்டாச்சுன்னா, in some families parents are unexemplary to their children. How can they make the children better than others or themselves? சில வேளை பெற்றோர்கள் குடிகாரர்களாக இருக்கிறவர்கள் குடிக்காத பிள்ளையை உருவாக்க முடியுமா? பிள்ளைகள் முன்னிலையில் அவர்கள் மாடலா இல்லை, சாட்சியா இல்லை, உண்மையா இல்லை, சிறந்தவர்களா இல்லை. அவர்கள் தங்கள் பிள்ளைகளை தங்களை விட சிறந்தவர்களாக்க முடியுமா? அது மற்றவர்களை விட, மற்ற பிள்ளைகளை விட, மற்றவர்களை விட சிறந்தவர்கள் ஆக்க முடியுமா? முடியாது. வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, சாம்சன், he was born to a godly family, brought up in a good family. Praise God. Their parents were so concerning on him, yet ஆகிலும் they could not make him a best judge in Israel. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சாம்சன் வளர்ந்த போது சாம்சன் தான் அவர்களை நடத்தி கொண்டு செல்கிறார். சாம்சன் சொன்ன வார்த்தைகள் தான் அங்கே எடுபடுகிறது. அந்த நல்ல அபிஷேகம் பெற்றிருந்தாலும், அவனுடைய லைஃப் நல்ல அநேக ஆசீர்வாதமாக இருந்தாலும், நல்ல மற்ற நீதிபதி, மற்ற ஜட்ஜஸை விட, தீர்க்கதரிசிகளை விட அவனுடைய முடிவு சிறந்ததாய் இருக்கவில்லை. பொதுவாக பெற்றோர்கள் பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் ரொம்ப குறைவுதான். ஸ்தோத்திர, பேரண்ட்ஸ் ஆர் பீயிங் வித் த சில்ட்ரன் ஷார்ட். அதாவது காலையில் 7 மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிடுறோம், திரும்ப 6 மணிக்கு ஸ்கூலுக்கு வர்றாங்க. ஸ்தோத்திரம், பின்பு பிள்ளைகள் படுத்து தூங்க போறோம். அப்படி இது ரொட்டீனாக மாறுகிறது. பிள்ளைகளின் மேன்மைக்கு ஏதுவாக நாம என்ன செய்யறோம்னா, சாப்பிடுறோம், படி இதைத்தான் செய்கிறோம். அதுக்கப்பால் நம்ம எதுவுமே என்ன செய்வதில்லை, பிள்ளைகளுக்கு நாம் எடுப்பதில்லை. பொதுவாக நான் ஒரு ஆர்டிக்கல்ல படித்தேன், ஏலி சாமுவேலுடைய பிள்ளைகள் கெட்டு போவதற்கு காரணம், Eli and Samuel did not spend enough time
with the children meaningly, அதாவது purposefully ஆர் சரியாக நேரம் கொடுக்கல. அவருடைய ஆசாரிய ஊழியத்து நிமித்தம் வரக்கூடியவர்களெல்லாம் கவனித்தார், வரக்கூடியவர்களுக்கெல்லாம் சேவை செய்தார். பிள்ளைகளோடு நேரம் செலவிடவும், அதாவது பிள்ளைகளோடு அர்த்தமுள்ள நிலையில் செலவிட அவர்கள் நேரம் எடுக்கவில்லை. அதுதான் அந்த பிள்ளைகள் தவறி போவதற்கு முக்கிய காரணம் என்று சொல்லி அநேக கருத்துக்களை சேர்த்து எழுதியிருந்தார்கள். எப்பொழுதுமே அது உண்மைதான். நாம் லூக்கா சுவிசேஷத்திலே 11ஆம் அதிகாரத்திலே ஒரு சிநேகிதன் ஒரு சிநேகிதத்தில் சொல்லும் போது அந்த சிநேகிதன் சொல்லுகிறான், என்னுடைய குழந்தைகள், my children are with me in bed, I cannot raise and cannot give you. என் பிள்ளைகள் என்னோடு படுக்கையில் படுத்திருக்கிறார்கள், நான் எழும்பி உனக்கு என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Spending much time with our children are needful. It will make them better in some percentage in our children's life. So பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அவர்களை மேன்மைப்படுத்துவதில் உங்கள் பங்களிப்பு இருக்கிறது. ஆனால் 100% என்னால் நம்மால் அதை செய்ய முடியாது. அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.